அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாண்டியன் ஷோ சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம மயிலோட அப்பா மாணிக்க பண்ண வேலையால நம்ம சரவணன் ரொம்பவே கடுப்பாய் போயிருக்காரு. என்னடா இது, இந்த மனுஷனுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம சம்பந்தி வீட்டுல அதுவும் கடையில இருந்து ஒரு மாசத்துக்கு தேவையான பொருளை எடுத்துட்டு போறோம் அப்படிங்கிற ஒரு கூச்ச நாச்சம் இல்லாம அவர் பாட்டு எடுத்துட்டு கிளம்பிட்டே இருக்காரு. அதுவும் கணக்கே எழுதி வைக்காம அப்படிங்கிற மாதிரி சரவணன் ரொம்பவே இரிட்டேட் ஆகுறாரு. இன்னொரு பக்கம் பழனி ஐயோ மாப்பிள்ளை, என்ன மாப்பிள்ளை இதெல்லாம், இவருக்கு நல்லது எது கெட்டது எது எப்படி நடந்துக்கணுங்கிற எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பழனி ஒரு பக்கம் சொல்றாங்க. இதனால என்ன பண்றாங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கடையை க்ளோஸ் பண்ற டைம் ஆயிடுச்சு. க்ளோஸ் பண்ணிட்டு நேரா வீட்டுக்கு போறாங்க. சரவணன் வீட்டுக்கு போனது என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, நேரா நம்ம மயிலோட ரூமுக்கு போறாரு. போயிட்டு பெரிய ஆர்குமெண்ட்ஸ் பண்றாங்க. மயில்கிட்ட, ஏய் என்னடி நினைச்சிட்டு இருக்காரு உன் அப்பா, நான் தான் உன் அப்பா கடைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன்ல, ஏன் நீ சொல்லவே இல்லையா அப்படின்னு சொன்னாங்க. உடனே மேல இல்லம்மா, நான் அம்மாட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு போயிருந்தா, நான் அதுக்கு முன்னாடி அப்பா கடைக்கு கிளம்பிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. உடனே சரவணன் என்ன பண்ணாங்க, இங்க பாரு, உன் அப்பா கடைக்கு வேலைக்கு வந்தாரு, அங்க ஒரு வேலையும் தான் செய்யல. சரி, வந்தவர் நேர போய் கல்லாவில் உட்கார்றாரு. கல்லாவில் உட்காந்து எந்த பணத்தை திருடினாரு என்ன பண்ணாருன்னு எதுவுமே தெரியல. ஏன் உங்க குடும்பத்துக்கு அடுத்தவங்க காசு எடுக்கலன்னா தூக்கமே வராது அப்படிங்கிற மாதிரி சரவணன் கேட்குறாங்க. உடனே மயில் கோவப்பட்டீங்க, பாருங்க மாமா, அப்பாவை பத்தி தேவையில்லாம இப்படி திருட்டு பட்டெல்லாம் கட்டாதீங்க. அப்பா யாரோட பணத்தை எடுக்க மாட்டார், திருடுறது கிடையாது அப்படிங்கிறத நம்ம மயில் சொல்றாங்க. ஆமா, இதுக்கெல்லாம் ஒன்றும் ரோஷத்துக்கு ஒன்றும் குறைச்சலே இல்லை. உன் அப்பா என்ன பண்ணார் தெரியுமா, ஒரு மாசத்துக்கு தேவையான மளிகை செலவை எல்லாத்தையும் கணக்கு பார்க்காம எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. அது என்ன கடையா என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரண் ரொம்ப ஃபோர்ஸா சத்தம் போடுறாங்க. உடனே மயில் இங்க பாருங்க மாமா, நாளையிலேருந்து அப்பா உங்க கடையில பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டாரு, அந்த மாதிரி பார்த்துக்க வேண்டியது என்னோட கடமை. அதுக்காக நான் என்னால் எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை கடைக்கு வேணான்னு சொல்ல முடியாது. நான் கடைக்கு வரேன், கடைக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்பாவை அங்கேருந்து வரவிடாமல் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில் கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணி சரவணன் கிட்டே இந்த பர்மிஷன் வாங்குறாங்க. சரவணும் சரி ஓகே தொலை, ஆனால் உன் அப்பா கடைக்கு வர்றது இதுவே கடைசியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மயில் கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வார்ன் பண்ணுறாங்க. மயில் இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.